வணக்கம் அன்பு மாணவர்களே. This is your all about English. Welcome back to the series. Throw someone under the bus அப்படிங்கிறது ஒரு மரபுத்தொடர், அதாவது இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தனை இழுத்து சந்தியில விட்டுறது. அதாவது நாம மாட்டிப்போம், நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக அடுத்தவனை இழுத்து நடுத்தருவில் விட்டுறான், அவனை இழுத்து சந்தியில விட்டுட்டான் அப்படின்னு சொல்றோம்ல, அதைத்தான் த்ரோ சம்ஒன் அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பிளேம் ஆர் abandon a person for a selfish reason. இந்த செல்ஃபிஷ் ரீசனுக்காக, தன் சுயநலத்திற்காக அடுத்தவனை இழுத்து சந்தியில் விடுவதை த்ரோ சம்ஒன் அண்டர் த பஸ் என்று சொல்லலாம். Example, I am not going to throw my friend under the bus for something he did 25 years ago. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அவனை கைவிட மாட்டேன், அவனை நான் இழுத்து சந்தியில் விட மாட்டேன், அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன் என்று ஒருவர் இங்கே சொல்வது போல் அமைந்திருக்கிறது இந்த உதாரண வாக்கியம். மீண்டும் ஒரு முறை, I am not going to throw my friend under the bus for something he did 25 years ago. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.